வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். இந்த கிளாஸில் நம்ம யூனிஃபார்ம் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 3க்கான சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு கொஷின், இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார். என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த 45 நாளை ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு 7 நாள், அதனால் 7ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 7 42, மீதி 3. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து 3 நாள் ஆட் பண்ணால் என்ன கிழமை வரும்? வெள்ளிக்கிழமை வருமா? புதன், வியாழன், வெள்ளி. கரெக்டா? ஸோ வெள்ளி அப்படின்றது ஆன்சர். அவ்வளோதான். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இரட்டைப்படை எண்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இரட்டைப்படை எண்கள், 2ஆம் வாய்ப்பாலில் வர நம்பர். இப்போ இதில் என்ன செய்யலான்னா, நான் 2 பொதுவாக வெளியே எடுக்கிறேன். அப்படி வெளியே எடுத்தா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 40ன்னு வரும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா 1 2 2 2 4, அதாவது இதை எடுத்து உள்ள பெருக்குனா 2 4 6 2 40 80ன்னு வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ 2 அப்படியே வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? இந்த 1 + 2 + 3 + எக்ஸட்ரா 40ன்னு கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 1 + 2 + 3 + எக்ஸட்ரா லாஸ்ட் நம்பராக n இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1/2. சரியா? லாஸ்ட் நம்பராக n இருந்தால் n × n + 1/2 அப்படின்றது தான் இந்த நம்பரெல்லாம் கூட்டுறதுக்கான ஃபார்முலா. எனக்கு இங்கே லாஸ்ட் நம்பராக 40 இருக்கா? அப்போ 40 + 1 41/2 இந்த ஃபார்முலா பிரகாரம் எழுதிட்டேன். எண்ணுக்கு பதிலாக 40ன்னு எடுத்து. சரியா? ஸோ இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். 40ஐயும் 41ஐயும் பெருக்குனா ஆன்சர்ப்பா. இதை 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 1640ன்னு வரும். ஆப்ஷன் பி 1640ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்காகும். 5 ஆண்டுகளுக்கு பின் 2 வயதுகளின் பெருக்கற்பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினில் நான் ஆப்ஷனை வச்சு இந்த சம் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு. அந்த 2 மடங்குனா என்ன சார் அர்த்தம்? ஒருத்தருக்கு 10 வயசுனா இன்னொருத்தருக்கு 20 வயசு. ஸோ அந்த 2 மடங்கு அப்படின்றது என்னங்க? ஒருத்தருக்கு 10 வயசுனா இன்னொருத்தருக்கு 20 வயசு. அதாவது இந்த 10 2ஆல் பெருக்குனா 20 வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் 2 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே என்னன்னா அந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல. 5 2ஆல் பெருக்குனாலும் 30 தான். ஆனால் 15 2ஆல் பெருக்குனா 25 இல்லையே, இது தப்பு. 10 2ஆல் பெருக்குனா 20 தான் வரணும். ஆனால் இங்கே 40 வருது. அப்போ இதுவும் தப்பு. இந்த 2 ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த 2ல் எது சார் ரைட்டு? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எனக்கு இந்த 2 பாயிண்ட்டுமே வருது, அதாவது 2 ஆப்ஷனுமே வருது. ஒன்று அது 20,10 இருக்கலாம், இல்லைனா 30,15 இருக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா 5 ஆண்டுகளுக்கு பின்பு 2 வயதுகளின் பெருக்கற்பலன் 375ன்றாங்க. எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க. இதுதானப்பா கொஷினு. ஒரு பெண்ணோட வயசு தற்போது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு. ப்ரெசண்டில், அதாவது இப்போ ஒருத்தருக்கு 10 வயசுனா அவங்களுடைய சகோதரிக்கு 20 வயசு. அந்த மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? ஆனால் 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்றாங்களங்க. அப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்குமே 5 வயசு ஏறி இருக்குமா? ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, 2 பேருக்குமே 5 வயசு ஏறி இருக்கும். ஸோ அப்போது 20 வயசு இருக்கிறவங்களுக்கு 25 வயசு ஆகிருக்கும்.
10 வயசு இருக்கிறவங்களுக்கு 15 வயசு ஆயிருக்கும். கரெக்டுங்களா? இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, 5 ஆண்டுகளுக்கு பின்பு இரு வயதுகளின் பெருக்கற் பலன் 375. அந்த 2 வயசையும் பெருக்கி பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணால் 375 வருது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஷார்ட்கட் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில் ஒரு நாளில் அந்த கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை. இந்த மாதிரி நான் 12 மணி நேரத்துக்கு வரைக்கும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவங்க கேட்டது ஒரு நாள் தான். ஆனால் நம்ம கடிகாரம் யோசிச்சு பாருங்க, 12 மணி வரைக்கும் தான் முள் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வால் கிளாக்கில், அந்த சுவர் கடிகாரத்தில் சத்தமும் எப்படிங்க வரும்? 1 மணிக்கு 1 முறை பெல் அடிக்குது, 2 மணிக்கு 2 முறை பெல் அடிக்குது. கரெக்டா? 12 மணிக்கு 12 முறை அடிக்கும். மத்தியானம் 1 மணி, அதாவது 13 மணி அப்படின்னும் போது 13 முறை அடிக்காது, 1 முறை தான் அடிக்கும். சரியா? லாஜிக் கரெக்ட் தானே? அப்போ நான் என்ன செய்கிறேன்னா 1லிருந்து 12 வரைக்கும் மொத்தமாக எத்தனை முறை அடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். சரியா? இதுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமே, n×n+1/2. என்னன்றது இங்கே இந்த லாஸ்ட் நம்பராக இருக்கிற வேல்யூ. ஸோ 12 + 1 13/2ன்னு வருமா? இது 1 முறை, இது 6 முறை. 2ஆம் வாய்ப்பால். ஸோ 6ஐயும் 13ஐயும் பெருக்குனா 78ன்னு வருமாப்பா? இந்த 78ன்றது 12 மணி நேரத்தில் அந்த கடிகாரம் மொத்தமாக அடித்த அந்த மணிகளின் எண்ணிக்கை. சரியா? ஆனால் எனக்கு தேவை என்ன, ஒரு நாளைக்கு அது எத்தனை முறை அடிக்கும்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு அது 2 முறை சுற்றி இருக்கும்லப்பா. 12 மணி நேரம்னும் போது ஒரு நாளைக்கு 2 முறை சுற்றி இருக்கும். அப்போ இந்த 78 2ஆல் பெருக்குனா 156 முறை அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. நெட்டாண்டுனா ஃபஸ்ட்டு என்ன சார்? லீஃப் இயர். லீஃப் இயர்னா ஃபஸ்ட்டு என்ன? 366 நாள் இருக்கிற ஒரு வருஷம். சரியா? அதாவது பிப்ரவரி மாதம் 29 நாள் வரக்கூடிய ஒரு வருஷம். சரிங்களா? இதை 7ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இந்த 366 நாளில் மொத்தம் எத்தனை வாரம் இருக்குது, எத்தனை நாள் இருக்குன்னு தெரியணும். சரியா? இப்போ 7×5 35, மீதி 1, இந்த 6 இறைக்கிறேன், 2 முறை 14, மீதி 2ஆ? கரெக்டுங்களா? ஸோ 366 நாளுன்றது 52 வாரம் ப்ளஸ் 2 நாள் சேர்ந்தது. சரிங்களா? இப்போது தெளிவாக யோசிங்க. எனக்கு 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்குறாங்க. இதில் 53 சனிக்கிழமையில் 52 சனிக்கிழமை இந்த 52 வாரத்தில் வந்துருமா? வாரத்துக்கு ஒரு சனிக்கிழமைனாலே 52 வாரத்தில் 52 சனிக்கிழமை வந்துடும். சரிங்களா? எனக்கு தேவை இன்னும் ஒரே ஒரு சனிக்கிழமை. ஏன்னா கொஷினில் 53 சனிக்கிழமைன்னு கேட்டிருக்காங்க. 52 வாரத்தில் 52 சனிக்கிழமை வந்துடும். மீதி ஒரு சனிக்கிழமை கண்டிப்பாக இந்த 2 நாளில் ஒரு நாளாக தான் இருக்கும். சரியா? அந்த 2 நாளில் ஒரு நாள் தான் என்னவா வந்திருக்கும்? அந்த ஒரு சனிக்கிழமை வந்திருக்கும். அப்படி வந்தால் தான் 53 தடவை சனிக்கிழமை வரும். ரைட்டாப்பா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த 2 நாள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். திங்கள் செவ்வாயாக இருக்கலாம். அடுத்தடுத்த நாளாக தான் கண்டிப்பாக இருக்கும். சரியா? திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், செவ்வாய் புதனாக இருக்கலாம், புதன் வியாழனாக இருக்கலாம், வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், வெள்ளி சனியாக இருக்கலாம், சனி ஞாயிறாக இருக்கலாம், அகைன் ஞாயிறு திங்களாக இருக்கலாம். ஸோ திங்கள் ஆரம்பித்து திங்களில் முடிக்கிறேன். மொத்தம் எத்தனை சான்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 சான்ஸ் வருது.
இந்த 7 சான்ஸில் எந்த சான்ஸாக வேணா என்ன இருக்கலாம், அந்த 2 நாள் இருக்கலாம். சரிப்பா, நமக்கு கொஷின் என்ன, 53 சனிக்கிழமை வரணும். அப்போது இந்த 2 நாளில் ஒரு நாள் சனிக்கிழமை வர மாதிரி எத்தனை சான்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சரியா, பாருங்க, வெள்ளி சனியா அந்த 2 நாள் இருந்தா ஒரு நாள் சனிக்கிழமை வந்துடும், நமக்கு தேவையான 53 சனிக்கிழமையும் வந்துடும். கரெக்டா? இல்லை சார், அந்த 2 நாள் சனி ஞாயிறாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு நாள் சனிக்கிழமை வந்துருமா? அப்போ எத்தனை சான்ஸ் வருது, 2 சான்ஸ் வருது சனிக்கிழமை வர மாதிரி. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த 2 சான்ஸ் வரனால 2/7 அப்படின்றது ஆன்சர். மொத்தமாக 7 சான்ஸு, அதில் 2 சான்ஸ் சனிக்கிழமை வருது, அதனால் 2/7 அப்படின்றது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் முறையே 3x - 40 டிகிரி, x + 20 டிகிரி மற்றும் 2x - 10 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் கூடுதல் 180 டிகிரி. சரியா, அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணுங்க. இதை 3ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், 3x ஒரு x ஒரு 2x 6xன்னு வருமா? அதாவது இது ஒரு எக்ஸுப்பா, 3ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 4x, 4ஓட 2 ஆட் பண்ணால் 6x, -40 இது ஒரு -10, அப்போ -50 ப்ளஸ் இது +20 = 180 டிகிரி. சரிங்களா, ஸோ நல்லா புரிஞ்சுங்க, மைனஸையும் ஆட் பண்ணுங்க. -40 -10 -50 ஆகும், +20 = 180. 6x 50ல் 20 போனால் 30ஆப்பா, ஸோ -30 = 180 டிகிரி. 6x = 180 + 30 டிகிரி. சரியா, இந்த -30 இந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 6x = 210. எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா 210/6. இதை 6ஆம் வாய்ப்பால் அடித்தா 1 6 6, 3 6 18, 21ல் 18 போக மீதி 3 இருக்குமா? 30ன்னும் போது 6ஆம் வாய்ப்பாலில் 5 முறை. ஸோ எக்ஸோட வேல்யூ 35 டிகிரி அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், கூட்டத்தில் இருந்த ஒரு நபரை பார்த்து ரம்யா என்பவர் அவரது சகோதரியின் தந்தை, எனது தாத்தாவின் ஒரே மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மகள் இல்லைப்பா, மகன். சரியா, இது டைப்பிங் மிஸ்டேக் தான், பார்த்துங்க. மகள் இல்லை, மகன். கூட்டத்தில் இருந்த நபருக்கு ரம்யா என்ன உறவு அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் ஒரு நபரை பார்த்து, சரியா, இந்த நபருன்றது ஒரு ஆண், ஒரு ஆணை பார்த்து ரம்யான்ற ஒரு பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரது சகோதரியின் தந்தை. அவரது சகோதரியின் தந்தைன்னா அது அவருடைய தந்தை. சரியா, அந்த நபரோட தந்தை யாருன்னா எனது தாத்தாவின் ஒரே மகன். எனது தாத்தாவின் ஒரே மகன் அப்படின்றது யாராக இருக்கும்? எனது தாத்தாவின் ஒரே மகன் அப்படின்னா அது எங்கள் தாத்தாவுடைய ஒரே பையன் யாருங்க? எங்கள் அப்பா தான் இருப்பார். கரெக்டா? ஸோ தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள், அவரது சகோதரியின் தந்தை, அப்போ அவங்க அப்பா, எங்கள் தாத்தாவுடைய ஒரே மகன், எங்கள் தாத்தாவுடைய ஒரே மகன் எங்கள் அப்பா. சரியா, ஒரு பொண்ணு ஒரு ஆணை பார்த்து இந்த மாதிரி சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சுங்க, அவங்க 2 பேரும் சகோதரன் சகோதரியாக தான் இருப்பாங்க. ஸோ கூட்டத்தில் இருந்த நபருக்கு ரம்யா என்ன உறவுன்னு கேட்குறாங்க. சகோதரி அப்படின்றது ஆன்சர். சரிங்களா, புரியும் நினைக்கிறேன். ஒரு நபரை பார்த்து ரம்யா என்ன சொல்கிறாங்க? அவரது சகோதரியின் தந்தை. அவரது சகோதரிக்கு அது தந்தைனா அவருடைய தந்தை. கரெக்டா? அந்த நபருடைய தந்தை யாருன்னா எனது தாத்தாவுடைய ஒரே மகன். எனது தாத்தாவுடைய ஒரே மகன் யாருன்னா எங்கள் அப்பா. சரியா, இப்போ அவருடைய தந்தை எங்கள் அப்பா அப்படின்னா அவரும் அந்த ரம்யாவும் யாராக இருந்திருப்பாங்கன்னா சகோதரன் சகோதரியாக இருந்திருப்பாங்க. சரிங்களா, இங்கே கொஷினு கூட்டத்தில் இருந்த நபருக்கு ரம்யா என்ன உறவுன்னு கேட்டனால சகோதரி அப்படின்றது ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கேள்வி குறியிட்ட இடத்தில் வர வேண்டியது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினு மேலே இருக்கிற 2 நம்பரையும் கூட்டி 27 ஆகுமா? இது ரெண்டையும் கூட்டினா இதை நான் 9ஆல் அடித்தா 3 முறை. சரியா? அதே போல் 44ஐயும் 19ஐயும் ஆட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 44 ஒரு 19 63ன்னு வருதாப்பா. இதையும் 9ஆல் அடிக்கிறேன்னா 7 முறை. 52 + 62 55 + 62 ஆட் பண்ணிங்கன்னா 117ன்னு வரும். இதை 9ஆல் அடிக்கிறேன் அப்படின்னா 13 முறை வரும். ஓகேவா? ஸோ 13 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தவறான ஒன்றை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக கியூபா, இஸ்லாமாபாத், காபூல், கான்ஃபரா. சரிங்களா? இதில் இஸ்லாமாபாத் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானோட தலைநகரம். சரிங்களா? பாகிஸ்தானோட தலைநகரம் தான் இஸ்லாமாபாத். அதே போல் காபூல் அப்படின்றது ஆப்கானிஸ்தானோட தலைநகரம். ஓகேங்களா? ஆப்கானிஸ்தானோட தலைநகரம் தான் காபூல். அதே போல் கான்ஃபெரா அப்படின்றது ஆஸ்திரேலியாவோட தலைநகரம். ஓகேங்களா? ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஃபெரா. ஆனால் கியூபா அப்படின்றது ஒரு நாடு. சரிங்களா? அது எந்த நாட்டோட தலைநகரமும் இல்லை, அதுவே ஒரு நாடு. அதனால் அது வேறுபட்ட ஒன்று. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கீழ்கண்ட எழுத்துக்களை கொண்டு எந்த ஒன்று அர்த்தமுள்ள வார்த்தையை தரும் என்பதை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷனை வச்சு எழுத கற்றுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 6 1 3 2 5 4ன்னு கொடுத்துருக்காங்களா? 6வது இடத்துல இருக்குது இ, 1வது இடத்துல இருக்கிறது 6, 3வது இடத்துல இருக்கிறது ஏ, 2வது இடத்துல இருக்கிறது டி, 5வது இடத்துல இருக்கிறது யூ, 4வது இடத்துல இருக்கிறது என். ஸோ இந்த மாதிரி எதனா ஒரு வார்த்தையை நீங்கள் அர்த்தமுள்ளதாக பார்த்துருக்கீங்களா? அப்படி இருந்தால் இது ரைட்டு, இல்லைனா அடுத்த ஆப்ஷன் போங்க. சரியா? இப்போது நான் 2வது ஆப்ஷன் செக் பண்ணுறேன். 2வது ஆப்ஷன் பாருங்கள். 4வது இடத்துல என், 3வது இடத்துல ஏ, 2வது இடத்துல டி, 5வது இடத்துல இருக்கிறது யூ, 1வது இடத்துல இருக்கிறது 6, 6வது இடத்துல இருக்கிறது இ. ஸோ இந்த வார்த்தை இருக்குல்லங்க, நேச்சர்னா இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க அதுதான் கேட்குறாங்க. இந்த மாதிரி மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 4 ஆப்ஷனையும் இந்த பேட்டர்னில் எழுதிங்க. சரியா? எழுதிட்டு எது அர்த்தமுள்ள வார்த்தைன்னு சொல்ல போகிறீங்க. நம்ம கொஷினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நேச்சர் அப்படின்னு வருது. சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஒரு குறிப்பிட்ட சங்கேத மொழியில் x = 48, c = 50 எனில் சேருக்கு சமமானது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் x 48ன்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கேருந்து என்ன தெரியுதுன்னா A1, B2, C3 இப்படி இருக்குன்னு வைங்களேன். ஏபிசிடியில் எக்ஸ் 24. இந்த 24 டபுள் ஆக்கினா 48 வந்துருமா? சரியா? அப்போ சிக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். சின்னும்போது எஸ் 19வது எழுத்து, இ 5வது எழுத்து, ஏ 1வது எழுத்து. இதை ஆட் பண்ணால் 25 வருதாமா? இதையும் நான் 2ஆல் பெருக்கிறேன், டபுள் ஆக்கிறேன்னா 50 ஆயிடும். சரியா? அதே போல் சேருக்கு பண்ணால் என்ன வரும்? சேர் அப்படின்னும்போது சி 3வது எழுத்து, எச் 8, ஏ 1, ஐ 9, ஆர் 18. ஸோ 11, 12, 21, 21 ஒரு 18, 39. இந்த 39 2ஆல் பெருக்குனா 78ன்னு வருமா? அந்த 78 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கணித குறியீடுகளின் இடமாற்று முறை போன்மாஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம்மா. சேம் அதே கான்செப்ட். இப்படி நம்பர் இருக்குப்பா. இதில் ஆசிரியர் குறி போட்டால்
வகுத்தல்னு கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிளுக்கு பெருக்கல்னு இருக்குது. சரிங்களா? அடுத்தது இந்த சிம்பிளுக்கு இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஏற்ற வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ போர்ட் மாஸ் ரூல் என்ன சொல்லுது? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராக்கெட் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆஃப்னா ஓன்னு சொல்லுவாங்கப்பா. இந்த ஆஃப்ன்றது தமிழில் இல்லைனா இன்னுன்னு வரும். 5/4 3/2 அந்த மாதிரி இல்லு கொடுத்தாங்கன்னா நம்ம ஆஃப் யூஸ் பண்ணலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த இல்லு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக பெருக்கல் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை தாண்டி இது 4மே நம்ம சின்ன வயசில் படித்தது தான். வகுத்தல், பெருக்கல், கூட்டல், லாஸ்ட்டாக கழித்தல். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வகுத்தல் இருந்தால் வகுத்தல் தான் செய்யணும். சரியா? இந்த 4ல் எது ஃபஸ்ட் இருக்குது? வகுத்தல் தான் இருக்குது. அப்போ வகுத்தல் தான் செய்யணும். வகுத்தல் இந்த 2 நம்பருக்கு நடுவில் தானே பாருக்கு. ஸோ அப்போ அந்த 2 நம்பரை வகுக்கணும். இப்படி வகுக்கும்போது ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் மேலேயும் 2வது இருக்கிற நம்பர் கீழேயும் எடுத்து வகுக்கணும். அப்படி இருந்தால் தான் ரைட்டு. ஸோ 4ஆம் வாய்ப்பால் இது 1 முறை, இது 8 முறை. அப்போ இங்கே 8ன்னு போட்டலாம். × 7 + 5. நல்லா புரிஞ்சுங்க. சப்போஸ் கொஷினில் 4 வகுத்தல் 32ன்னு வருதுன்னா வைங்களேன், 4ஆம் வாய்ப்பால் 8 முறை 32ன்னு அடிச்சிடக்கூடாது. 4/32ன்னு வரும். இது 1 முறை, இது 8 முறை, 1/8 ஆகும். தெளிவாக புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு நம்பர் மேலே எழுதணும், 2வது நம்பர் கீழே வரும். சரியா? 8. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வகுத்தலுக்கு அப்புறம் பெருக்கல் இருக்காமா? ஸோ இதை 2ஐயும் பெருக்குனா 56 + 5ன்னு வருமா? இதை ஆட் பண்ணும்போது 61ன்னு வருமா? 61 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஸோ இதில் LU TU PLU ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களாப்பா. ஸோ இப்படி இருக்குது. நான் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து வந்து இதில் போடுறேன். LUB, இங்கே P, U, இது L. ஸோ இப்படி இருக்குன்னு வைங்களேன். லேப்டாப் இங்கே பாருங்கள், அந்த வார்த்தை ஒரே பேட்டர்னில் வருதா? லேப்டாப்னு. ஸோ ஆப்ஷன் ஏவே இந்த கொஷினுக்கான ஆன்சருங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாலும் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஆப்ஷனை 4 ஆப்ஷனையும் எடுத்துன்னு போய் அந்த டேஷில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது எந்த ஆப்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரே பேட்டர்ன் வருதோ அந்த ஆப்ஷன் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வரணும்னு இல்லை. சரிங்களா? ஒரு சில நேரத்தில் ஏ பி. ஸோ 4A கொடுத்தது பி, 5A கொடுத்தது பி, இப்படி கூட பேட்டர்ன் மாறும். ஓகேங்களா? ஸோ அது ஒரே மாதிரியாக இருந்தால் அதுதான் ஆன்சர், அதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், பேட்டரி மூலம் செயல்படும் ஒரு பொம்மையானது ஒவ்வொரு 30 வினாடிக்கும் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறது. ஸோ ஒரு டைரக்ஷன் சம். சரிங்களா? இதில் இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது வடகிழக்கு, இது தென்கிழக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது வடமேற்கு, இது தென்மேற்கு. ஓகேங்களா? இதில் தொடக்கத்தில் பொம்மையானது மேற்கு திசையில் பார்த்தவாறு இருந்தது. சரிங்களா? அப்போ இந்த திசையில் இருக்குது. அது எங்கே பார்த்துன்னு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா ஸோ மேற்கு திசையில் இருக்காங்க. அங்கேருந்து எனில் 60 நொடிகள் கழித்து அது எந்த திசையை பார்த்தவாறு இருக்கும் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. 30 வினாடிக்கு 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புது. சரியா? அது என்ன சார் 45 டிகிரி? இங்கே மொத்தம் இந்த மாதிரி 8 கோடு வருதாமா? இந்த 8 கோடில் ஒரு கோடுக்கும் அடுத்த கோடுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதுதான் 45 டிகிரி. ஸோ ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போகிறேன்னா நான் 45 டிகிரி கடந்திருக்கேன்னு அர்த்தம். சரியா? ஸோ ஒவ்வொரு 30 வினாடி, ஃபஸ்ட்டு 60 வினாடிக்கு தானேம்மா கொஷின் கேட்குறாங்க. 60 வினாடியில் 2 முறை 30 வினாடி வருமா? கரெக்டாக 60 வினாடியில்
2 முறை 30 வினாடி வரும். அப்போ ஒரு முறை கடந்தா 45 டிகிரி, 2 முறை இன்னொரு 45 டிகிரிக்கு போகிறேன். சரியா? இப்போ என்ன டைரெக்ஷனில் இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கில் இருக்கனா. ஸோ வடக்கு அப்படின்றது ஆன்சர், அவ்வளோதான். சரிங்களா? ஒவ்வொரு 30 வினாடிக்கும் 45 டிகிரி கடிகார திசையில், கடிகாரம் இந்த சைடு பிரன சுத்தம், ஸோ கடிகார திசையில் நகர்றேன். ஒரு 30 டிகிரிக்கு 45, ஒரு 30 வினாடிக்கு 45 டிகிரி, அதே போல் இன்னொரு 30 வினாடிக்கு 45 டிகிரி. ஸோ மொத்தமாக இது வரைக்கும் ஆட் பண்ணால் 60 வினாடி வந்துரும்ல, கரெக்ட் தானே? ஸோ 60 வினாடியில் அது என்ன டைரெக்ஷனில் இப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா வடக்கில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, தவறான ஒன்றை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஷினுங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 9 + 11 20ன்னு வருதா? 11ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் 31. 20 + 31 ஆட் பண்ணால் 51. ஆனால் இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே 51 வரணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 53ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான ஒன்று ஆப்ஷன் சி 53. வேணா நீங்கள் இந்த 51 வச்சு இந்த 31ஐயும் 51ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள், 82 கரெக்டாக வரும். சரியா? இங்கே 51ன்னு எடுத்து அப்ளை பண்ணி 31 ஆட் பண்ணால், அதாவது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 82 கரெக்டாக வரும். சரியா? எனக்கு இந்த இடத்துல 53க்கு பதிலாக 51 வந்திருக்கணும். ஆனால் 53ன்னு கொடுத்தனால ஆப்ஷன் சி தவறான ஒன்று. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, கொடுக்கப்பட்டுள்ள பார் விளக்கப்படத்தை படித்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்க 10,000 டன்களில் உற்பத்தி செய்யப்பட்ட உரங்களை கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின், 1997 முதல் 98 வரை உள்ள ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா 97ல் அது என்னவா இருக்குது? 60. 98ல் 45 குறைஞ்சிருக்குல்லப்பா. 97லேருந்து 98ன்னும் போது குறைஞ்சிருக்குல்ல, அவங்க அதான் சொல்கிறாங்க. 60லேருந்து 45 குறைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு மேலே பார்க்குறேன். அதுக்கு என்ன செய்யணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கணும். சரியா? எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது, நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது, அங்கே குறைந்துள்ளதுன்னு சொன்னால் பெரிய நம்பரை கீழே எழுதணும். சரியா? பெரிய நம்பரை கீழே எழுதணும். இந்த 2 நம்பரில் எது பெருசு? 60 தானே? அந்த பெரிய நம்பரை கீழே எழுதணும். இதே அதிகரித்துள்ளதுன்னு சொன்னால் சின்ன நம்பரை கீழே எழுதணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா மேலே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்கணும். சரியா? கீழே குறைந்துள்ளதுன்னு சொன்னால் பெரிய நம்பர் எழுதணும், அதிகரித்துள்ளதுன்னு சொன்னால் சின்ன நம்பர் எழுதணும், இன்ட்டு 100% சதவீதம் கேட்டனால. அப்போ 15/60 இன்ட்டு 100%. 1 5 5, 4 5 60, 1 நாள் 4, 25 நாள் 100. ஸோ 25%. ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 1996 மற்றும் 97 சராசரி உற்பத்தி பின்வரும் எந்த ஜோடி ஆண்டுகளின் சராசரி உற்பத்திக்கு சமமாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 96 மற்றும் 97, 96 40, 97 60. சரிங்களா? இப்போ பாருங்கள், 40 1 60 சராசரி அப்படின்னும் போது இது 2 வருஷம் இல்லைப்பா. இந்த 2 வருஷத்தையும் கூட்டி 2ஆல் வகுத்தா அதுதானே சராசரி. அப்போ 100/2ன்னு வரும், 50. சரிங்களா? 96ல் 40ன்னு கொடுத்துருக்காங்க, 97ல் 60ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்தா தான் அதுதான் சராசரி. சரியா? அப்போ சராசரி எனக்கு இங்கே 50ன்னு வருது. இதே 50 கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு வரும்? இதான் கேட்குறாங்க. பாருங்க, பின்வரும் எந்த ஜோடி ஆண்டுகளின் சராசரி உற்பத்திக்கு சமமாக உள்ளது, இதுதானே கொஷினு. ஸோ அப்போ என்ன செய்கிறேன்னா, ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். நான் 4வது ஆப்ஷன் எடுத்து வந்து போடுறேன்ப்பா.
4வது ஆப்ஷன் 95 2001, 95ல் 25, 2001ல் 75. சரியா? அப்போது 25ஐயும் 75ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தா 100ன்னு வரும். 100/2 50 தானேப்பா. ஸோ ஆப்ஷன் டியை எடுத்துன்னு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு அது அந்த சராசரி உற்பத்திக்கு ஈக்குவலாக வருது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 1995ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2002ஆம் ஆண்டு உர உற்பத்தியில் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? 95லையும் 2002லையும் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள். 25 1 80 1. சரியா? ஸோ இதில் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சிருங்க. 80லேருந்து 25 கழிச்சிட்டேன். சரிங்களா? இதில் கொஷினில் பாருங்கள் எவ்வளவு சதவீதம் அதிகரித்துள்ளது. நான் என்ன சொன்னேன்? அதிகரித்துள்ளதுன்னா சின்ன நம்பர் கீழே போடணும், இன்ட்டு 100%. மேலே இதை கழிச்சிங்கன்னா 55ன்னு வரும். கீழே 25 இன்ட்டு 100%. ஓர் 25 25 4 முறை 100. ஸோ இதை பெருக்குனிங்கன்னா 55 இன்ட்டு 4 220%ன்னு வரும். சரிங்களா? ஸோ 220% இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளின் சராசரி உற்பத்தியை விட எத்தனை ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி அதிகமாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சராசரி உற்பத்தி கண்டுபிடிக்கணும். இந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். சரியா? 25 40 60 45 65 50 75 80 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள், இது 0 2 9 11 15 21 25 31 36 44 440ன்னு வருதுங்க. இதை 8ஆல் அடிக்கிறேன்னு வைங்களேன், இது ஒரு முறை, இது 55 முறை. சரியா? ஸோ சராசரி உற்பத்தி எனக்கு 55ன்னு வருதுங்க. சராசரினா என்ன? எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்பரையும் ஆட் பண்ணி அது எத்தனை நம்பரோ அதால் டிவைட் பண்ணோம். சரியா? இங்கே 8 நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த 8 நம்பரையும் கூட்டி 8ஆல் டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணாதான், அந்த வகுத்தாதான், அதுதான் சராசரி. சரியா? கொஷினில் என்ன சொல்கிறாங்கன்னா சராசரி உற்பத்தியை விட, இந்த பாருங்கள், சராசரி உற்பத்தியை விடனா சராசரி உற்பத்தி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 55. 55ஐ விட எத்தனை ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி அதிகமாக இருந்ததுன்னு கேட்குறாங்க. 55ஐ விட இங்கே எத்தனை நம்பர், எத்தனை வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். 55ஐ விட அதிகமாக 60 ஒன்று இருக்குது, 65ன்னு ஒன்று இருக்குது, 75ன்னு ஒன்று இருக்குது, 80ன்னு ஒன்று இருக்குது. கரெக்டாக? அப்போ 4 வருஷம் சராசரி உற்பத்தியான 55ஐ விட அதிகமாக இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ அதுதானே கொஷின்லையும் கேட்குறாங்க. சராசரி உற்பத்தியை விட எத்தனை வருஷம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. 4 வருஷம் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், 1995 96 97 98 ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட உரத்திற்கும் 99 2001 2002 ஆகிய ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட உரத்திற்கும் இடையேயான விகிதம் காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 வருஷம் 95 96 97 98 இது வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். 25 ஒரு 40 65, 65 ஒரு 60 105, 105 125 ஒரு 45ன்னும் போது 170ன்னு வரும்பா. அதாவது இந்த 4 நம்பர் அவங்க அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1995 96 97 98 ஆகியவற்றின் மொத்த உரங்களின் உற்பத்திக்கும் அப்படின்னும் போது இந்த 4 நம்பர் ஆட் பண்ணால் 170ன்னு வருது. சரியா? அடுத்தது 99 2000 2001 2002 இதோட உரங்களின் உற்பத்தி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா 270ன்னு வரும்பா. சரியா? இதுக்கான விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ரேஷியோ அப்படின்னும் போது இந்த 0க்கு 0 அடிச்சிடலாமா?
இது ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிள்லேயும் வராது இல்லைங்க. 17ம் 27ம் பொதுவாக எந்த வாய்ப்பாட்லேயும் வராது. அப்போ ஆன்சரு 17:27 அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த 4 நம்பர் ஆட் பண்ணும்போது, அதாவது இந்த 4 நம்பருக்கு உரங்களின் உற்பத்தின்னு சொல்லிட்டு அங்கே டைகிராமில் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூ ஆட் பண்ணால் 170. கீழே இருக்கிற இந்த 4 வருஷத்துக்கான உரங்களின் உற்பத்தின்னும் போது 270. 0க்கு 0 அடிச்சிடுறேன். 17:27 அப்படின்றது ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, யூனிஃபார்ம் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 3க்கான சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றிகள் பல.